கர்நாடகா மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்கப்பட்ட தண்ணீரானது கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் தமிழகத்திற்கு ஒகேனக்கலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு படிப்படியாக உயர்ந்து அதாவது இன்று மாலை அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து நேற்று மாலை சரிந்த நிலையில் மீண்டும் கர்நாடகா மாநிலத்தில் கனமழையானது தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 2 லட்சம் கனஅடியை கடந்து தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரானது தற்பொழுது படிப்படியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இரவு 8 மணி அளவில் 54,459 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது அதிகரித்து 66,454 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அணை மின் நிலையம் மற்றும் சுரங்கம் மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 21,500 கனஅடி நீரும் மற்றும் 16 கண் மதகு வழியாக 60,000 கனஅடி நீர் என ஒட்டுமொத்தமாக தற்பொழுது 81,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த காவிரி கரையோர பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய இடங்களில் தற்பொழுது தண்ணீர் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதனை தற்பொழுது இரவிலும் கூட பல்வேறு பகுதிகளில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி மேட்டூர் அணையை சுற்றியுள்ள தங்கமாபுரி பட்டணம், பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு தங்கியிருந்தவர்களை அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று அங்கும் தங்க வைத்து அவங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் வழங்கி அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து வருகிறார். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் முகாம்கள் துவக்கப்பட்டு அங்கு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கான பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையானது வறண்ட நிலையே காணப்பட்டது. தற்பொழுது 10 தினங்களுக்கு பின்பு தற்பொழுது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகா மாநிலம் தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் மறுத்த நிலையில் இயற்கையே தற்பொழுது தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்கும் சூழல் தற்பொழுது உருவாகியுள்ளது. தமிழகத்திற்கு தற்பொழுது படிப்படியாக தண்ணீரானது வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் நாளை காலை தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரானது நாளை காலை தமிழகத்தில் வந்து அடையும் என்பதும் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும். தற்பொழுது மேட்டூர் அணை 120 அடி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் இனி வரும் நீர் முழுமையாக அப்படியே 16 கண் மதகு வழியாக உபரி நீராகவே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி கரையோரம் முழுவதும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.